கார்த்திக் அவர்கள் கிரீடமா கார்த்திக் தமிழ்நாடு டீம் டெல்லி டீம் அப்படின்னு விளையாண்டு இருக்காங்க. நீங்க எந்த டீம்? நாங்கள் பிரபாகரன் டீம். எங்கள் தலைவரோட அணி. எங்களை எந்த முத்திர குத்தியும் எங்களை களங்கப்படுத்த முடியாது. இதில் திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த பாஜக பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கு. பாஜக மத்தியில் இதேச்சதிகார போக்கோடு அவங்க கொடுமை செய்கிறாங்க, அடக்குமுறை கட்டவழ்த்து வர்றாங்க, விசாரணை அமைப்பில் ஏவிக்கிட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்குறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பெரிய பலம் கொண்ட சக்தி ஆனால் இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய பலம் கொண்ட சக்தி இல்லை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணியில் அங்க வைக்கிறப்ப கூட 2021ஆம் ஆண்டு அவங்க வெறும் 20 தொகுதியில் போட்டி போட்டாங்க. 20 தொகுதியில் போட்டி போட்டப்ப கூட பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு வாக்கு கேட்டாங்களே ஒழிய மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு கேட்கல. இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைமை. ஆனா இல்லாத பாஜகவை சொல்லி திரும்ப திரும்ப தன் தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய வேலையை திமுக செய்யுது. அதுல திமுக ஆட்சியை தவிர்த்துட்டு யார் ஆட்சி அமைச்சாலும் அது பாஜக ஆட்சினா இது என்ன மாதிரி தர்க்க நியாயம்? நீங்க அதிமுக குறிப்பிடுங்க, அந்த குறைந்தபட்ச ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணி ஆட்சிங்கிற அந்த குரல் அங்க ஒழிக்குது. அப்ப அதிமுக ஆட்சியை பாஜக ஆட்சின்னு சொல்லுங்க, நியாயம் இருக்கு. ஆனா உங்களை தவிர எல்லாருமே யார் ஆட்சி அமைச்சாலும் பாஜக ஆட்சி என்ன நியாயம் இருக்கு? பாஜகவை நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் பதிவு பண்ணிருக்கேன், இப்ப பதிவு பண்றேன். பாஜகவை இந்தியா முழுக்க வளர்த்து விட்ட கட்சியே திமுக தான். நான் போற போக்கில் 19 சொல்லல. முதல் வாஜ்பாயோட ஆட்சி காலம் வெறும் 13 நாள்ல ஆட்சி கவிழ்ந்து போகுது. அதுக்கு பிறகு 13 மாசம் தாக்கு பிடிக்குது. ஜெயலலிதா ஆதரவு திரும்ப போடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஆட்சி கவிழ்ந்து போன சமயத்தில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து முதல் முறையாக பாஜகவோட கரங்கள்ல 5 ஆண்டுகள் அதிகாரத்தை கொடுத்தது திமுக. அதுக்கு என்ன சொல்றாங்க? குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு நாங்க கட்டுப்படுத்தோம்ங்கறாங்க. கவிழ்வதற்கு காரணமும் திமுக தானே. தமிழ்நாடு தானே திரும்ப காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது, யூபி ஆட்சி கொண்டு வந்தது. 2004 வரைக்கும் இருந்தாங்க. 2004 வரைக்கும் இருந்தாங்க. 2004 வரைக்கும் இதே பாஜகவோட திமுக இருந்துச்சு. முரசொலி மாற விலைக்கு போறாங்க. ஏன் போனாங்க? பாஜக நீங்க கட்டுப்படுத்தீங்க, பாஜக ஆட்சி மத சார்பாட்ட ஆட்சியா இருந்துச்சுன்னா 2004 விலைக்கு போனீங்க. இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கறாங்கல்ல, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறது என்னன்னா, முதல் வாஜ்பாய் ஆட்சி 96 96ல 161 இடத்தான் பிடிக்கிறாங்க. அப்ப தனிச்சு அறுதி பெரும்பான்மையோடு நம்மளால வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாஜக மற்ற கட்சிகளை உள்வாங்கிறதுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு வகுத்துக்கிட்டோம்னா மற்ற கட்சிகளை உள்வாங்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து தான் 98ல அதிமுக உட்பட பல கட்சியோடு கூட்டணி வச்சாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கப்பட்டு 99ல 98 முதல் செய்தி. அப்புறம் இவங்க பாஜக கட்டுப்படுத்தாங்கிறது உண்மைன்னா வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற வேலையில தான் 2002ல குஜராத்ல மிகப்பெரிய மதவரி படுகொலைகள், அந்த படுகொலை நிகழ்த்தியது மோடி அரசு.